ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு டெமோ மட்டும் ஒன்று சொல்லிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். இதே பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அடிச்சிருந்தா தொடர்ந்து ஒரு 6 நாளாக இதை கண்டினியூ அடிச்சுட்டு வந்தேன். எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள். போன மாதத்துக்கு முன்னாடி மாதம் சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிருப்போம். சி போர்டு 4. ஓகேவா? 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9. அது அடுத்த நாள் பாருங்கள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 9 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே 4 அந்த 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9 அடிச்சிருப்பான். அடுத்த நாள் பாருங்கள் சி போர்டு 5. இந்த 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0. அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 சொல்லி முடிச்சிருப்பான். இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு வந்து 0. அந்த 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 5ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே 2 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 2ன்னு அடிச்சிருப்பான். இங்கே 8 இதுக்கு வந்து 8 சொல்லி கரெக்டாக அடிச்சிருப்பான். இங்கே சி போர்டு 6 இதுக்கு வந்து சி போர்டு 6. நம்ம அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஃபுல் வின்னிங் கொடுத்து 376 தான் நான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி ஜாயினில் நம்ம கொடுத்த நம்பர் 376. கரெக்டாக என்ன பண்ணியிருந்தான்னு மட்டும் பாருங்கள். இங்கே 4க்கு பவர் பண்ணி அடித்தான் 9 சொல்லிவிட்டு, இங்கே 5க்கு பவர் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 அடிச்சிட்டான். இங்கே 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5 சொல்லி அடிச்சிட்டான். 3 நம்பர் வந்து பவர் பண்ணி அடிச்சிட்டான். திருப்பி 3 நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 2ன்னு அடிச்சிட்டான். இங்கே 8 அதுக்கு 8 சொல்லி 8 கரெக்டாக அடிச்சிட்டான். இங்கே 6 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 6 தான் அடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 6 தான் அடிச்சிருந்தான். அடுத்த நாள் நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு 4. அதுக்கு தான் நம்ம சி போர்டு 4 வச்சு தான் நம்ம என்ன நம்ம ஓப்பனில் வீடியோ போட்டிருந்தா அன்றைக்கி 554 சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகலை. கரெக்டாக 6 நாள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் அடிச்சிருந்தான். ஓகேவா? இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ 6வது நாள் வந்து இன்றைக்கி வருது. இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பேட்டர்ன் எப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் சி போல் வந்து ஏ போல் அடிக்கிறான். ஓகேவா? எப்படின்னா ஏ போல் வந்து இப்போ சி போல் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டர்ன் டீப்பாக பாருங்கள். இங்கே டி போல் அடிக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சி போல் அடிச்சுட்டு வரான். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? இங்கே நான் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே டி போர்டு பாருங்கள் 7 அடிச்சிருப்பான். டி போர்டு 7. அதை நமக்கு அடுத்த நாள் பாருங்கள் சி போர்டு 7. ஓகேவா? இங்கே டி போர்டு 1. இந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 6 சொல்லி முடிச்சிருப்போம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டி போர்டு வந்து 4. அதை நமக்கு இங்கே சி போர்டு 4. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டி போர்டு 4. இங்கே வந்து நமக்கு சி போர்டு 4. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே டி போர்டு 7. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே ஒன்று 7ன்னு வரணும். அப்படி இல்லைனா 7க்கு பவர் 2 சொல்லி வரணும். இந்த 2 ஆப்ஷன் தான். ஓகேவா? இதை டீப்பாக பார்த்தா அவங்க புரியும் நினைக்கிறேன். இங்கே 7 அடிச்சிருப்பான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பர் 7 அடிச்சிருப்பான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு அடிச்சிருப்பான். அதுக்கு பவர் பண்ணி 6ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே 4ன்னு அடிச்சிருப்பான். அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 4ன்னு அடிச்சிருப்பான். இங்கே 4ன்னு அடிச்சிருக்கான். திருப்பி ஸ்ட்ரைட்டாக 4ன்னு அடிச்சிருக்கான். இங்கே 7ன்னு அடிச்சிருக்கான். ஒரு வேளை 7ன்னு அடிக்கலாம். அப்படி இல்லைனா அதை பவர் பண்ணி 2ன்னு அடிக்கலாம். 2 ஆப்ஷன் தான். அந்த 2 ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒன்று சி போர்டு 2 வந்தால் என்ன வரும், இல்லைனா 7 வந்தால் என்ன வரும் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு மட்டும் ஒரு சின்ன டெமோ சொல்கிறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு சி போர்டு வந்து 2 வந்தால் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? சி போர்டு 2 வந்தால் என்ன வரும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 நம்பர் என்ன வரும் பார்த்திங்கன்னா 072 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். என்ன காரணம் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 07 அடிச்சிருப்பான். பிசி 07. ஓகேவா? அப்படியே கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து 07, பிசி 07, ஏசி 07. அப்போ நமக்கு ஒரு ஏபி ஒரு 07 வரணும். அப்போ ஏபி 07 வர மாதிரி இருந்தால் சி போர்டு 2 வச்சு பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் 072 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கும். ஓகேவா? நான் எப்பயும் சொல்கிறதா ஒரு நம்பர் நிறுத்துறானா அதை ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி அடிப்பான். நம்ம எவ்வளோ டைம் சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 071 சொல்லி ஒரு நம்பர் நிறுத்தி வச்சிருந்தோம். அதுக்கு தான் நம்ம 071 ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண நம்பர் இன்றைக்கி கெஸிங்கில் வரதுனால அதை நான் கொடுக்குறேன். 072 சொல்லி ஒரு நம்பர். ஓகேவா? ஏன்னா இப்படி தான் அடிச்சுட்டு வருவான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 666. அதை பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 667 சொல்லி அடிச்சிருப்பான். இதை மாதிரி தான் அடிப்பான். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் சி போர்டு 2 வந்தால் 072, ஏபி வந்து 07. ஓகேவா? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏசி வந்து 07 அடிச்சிட்டான், ஒரு பிசி 07 அடிச்சிட்டான், ஒரு ஏபி 07 ஒரு பெண்டிங் இருக்கிறதுனால 07 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 072 ஒன்று ட்ரை பண்ணலாம். அது மட்டும் காரணம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏசி பாருங்கள் 02, ஏசி 02 2 மாதம் விட்டு பாருங்கள் ஏசி வந்து 02 2 மாதம் விட்டு திருப்பி ஏசி வந்து 02 வரலாம். அப்படி 02 வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் 072 சொல்லி ஒரு நம்பர் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். என்னென்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் பேட்டர்ன் அடிச்சு ஏசி பாருங்கள் 74 அடிச்சிருப்பான். ஏசி 74, ஏசி வந்து பார்த்திங்கன்னா 75, இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 76 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏசி வந்து 26 சொல்லி அடிச்சிட்டான். இந்த கிராஸ் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 75, ஏசி வந்து 76. அப்போ ஏசி வந்து பார்த்திங்கன்னா 77 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏ போர்டை பவர் பண்ணி 27 அடிச்சிருப்பான். அதே சேம் ரூட் தான். 74, 75, 76க்கு அவன் என்ன பண்ணான்னா
226 அடிச்சிருந்தான். இங்கே 75, 76, 77 வந்திருக்கணும். ஆனால் 77க்கு அவன் 27 அடிச்சிருந்தான். இந்த மாதிரி கிராஸில் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நான் தான் கொடுக்குறேன். ஏபி வந்து இன்றைக்கி 07 கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏபி 07 பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிசி வந்து 07, ஏசி 07, ஒரு ஏபி ஒரு 07. அப்படி 07 வர மாதிரி இருந்தால் இங்கே ஏசி வந்து 02 காமனாக, ஏசி 02, ஏசி வந்து 02 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மாதம் கேப்பில் கரெக்டாகவே இருக்குது. ஓகேவா? அப்போ ஏசி 02 வந்தால் 072 ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு வேளை 2க்கு சிபோர்டு 2க்கு பவர் 7 வர மாதிரி இருந்தால் நீங்கள் 077 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏபி 07 காமன், சிபோர்டு மட்டும் கொஞ்சம் பவர் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால் 077 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பிசி 77 வர வேண்டிய நம்பர் தான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயினில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னென்னா இங்கே பிசி பாருங்கள், சிபோர்டு 6 வச்சு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 67, 67க்கு ஒரு 17 சொல்லி முடிச்சிட்டான். ஒரு நம்பர் பவர் பண்ணி முடிச்சிட்டான், ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 57க்கு ஒரு 07 சொல்லி முடிச்சிட்டான், ஒரு நம்பர் பவர் பண்ணி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 37, அதுக்கு ஒரு 87 சொல்லி முடிச்சிட்டான். இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 ஒன்று இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 97 சொல்லி இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 77 சொல்லி அடிக்கணும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபோர்டு எனக்கு 7 வரதுனால ஒரே நம்பரை 077 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் கணக்கில் வந்தால். ஓகேவா? நீ பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ ஏபி மட்டும் 07 காமனாக வச்சுட்டு சிபோர்டு மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இன்னைக்கு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 07 வந்தால் 072, அப்படி இல்லைனா 077. ஓகேவா? இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணுங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.